ஸோ மேஷ ராசி அவங்க ஆசைப்படுற விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணோன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரிட்டிசிசம் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பொதுவாக இவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்கள் பழகாமல் இருந்தாலே உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிருவீங்க அப்படின்னா மேஷ ராசி என்பவர்கள் என்ன மாதிரியான பர்சன்ட்டை பழகக்கூடாது? எப்பவுமே நான் பார்ட்டி செலிப்ரேஷன் இதுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து இவங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. மேஷராசி என்பர்கள்ட்ட இந்த ஹேபிட் இருந்ததுன்னா அவங்களால எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னா என்ன ஹேபிட்? எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடுவாங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க. மற்றவங்க பேசுகிறத முழுசாக கேட்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறதையும் ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டைரக்ட் கார்ரீடர் சாரா மேம் தான் இருக்காங்க. ஸோ 12 ராசி அன்பர்களுமே உங்களுடைய லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயம்லாம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத சார்ந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகுது அப்படின்றத சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிற இருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிஸ் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் நேர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இப்போ இது மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமே அந்த ஆசை அவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ மேஷராசி அன்பர்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அது அவங்களுடைய வேலைக்கு போகிற இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுடைய லைஃப் சார்ந்த டிசிஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் அவங்க சக்ஸஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும்? ஸோ மேஷ ராசி ஒரு விஷயம் அவங்க ஆசைப்படுற விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணோன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரிட்டிசிசம் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பொதுவாக இவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யாராவது இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா என்ன போய் அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அவ்வளோதான் எனக்கு எல்லாம் போச்சு. இவங்க மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. உடனே ஹர்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பாக இருப்பாங்க. இமோஷ்னலி ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகிட்டு அவங்க அதையே நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி ட்ரைன் ஆகி உட்காந்துருவாங்க ஒரு இடத்துல. ஸோ அடுத்த கட்ட வேலைகளை பார்க்காம அப்படியே தேங்கி போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது அவங்களோட அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாமே பிளாக் ஆகிட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அப்போது இவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா கிரிட்டிசிசத்தை அதை ஜஸ்ட் வந்து அதுலேருந்து விலகி போகிறத தான் அவங்க எப்பவுமே பார்க்கணும். மற்றவங்க பேச்சுக்கு காது கொடுக்கக்கூடாது. சின்ன விஷயங்களுக்காகலாம் ஹர்ட் ஆகி உட்காரக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு எந்த டைம் ரேஞ்சில் அவங்க சக்ஸஸ் எதிர்பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அந்த டைம் ரேஞ்சிலே அவங்களுக்கு கிடச்சிரும். வாவ், சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தாட் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம வெளியில் போனாலே ஸோ அவங்கள பார்த்துட்டோம் நமக்கு இது நடக்காது, இவங்கள பார்த்துட்டோம் இது நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வந்துடும். ஸோ இப்போ மேஷராசி என்பர்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சக்ஸஸ்க்காக போகிறாங்க, இல்லை ஏதோ வாட் எவர் ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பர்சன்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண வேண்டிய பர்சன். இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்கள் பழகாமல் இருந்தாலே உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிருவீங்க அப்படின்னா மேஷராசி என்பர்கள் என்ன மாதிரியான பர்சன்ட்டை பழகக்கூடாது? ஸோ இவங்க வந்து எப்போவுமே ஒரு கூட்டத்தோடு இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட பழகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா இவங்கள மீட் பண்ண வரும்போது அந்த ஃப்ரெண்டு அவங்களும் இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வராங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஃப்ரெண்டால் எதுவும் பிரச்சனை வராது. பட் அவங்க கூட்டிகிட்டு வர அந்த 2 பேரால் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ அப்போ எப்போவுமே வந்து நான் ஒரு கூட்டத்தோடு தான் இருப்பேன். அதே மாதிரி எப்போவுமே நான் பார்ட்டி செலிப்ரேஷன் இதுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து இவங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க அவங்களோட ஒரு பாண்டிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட அவங்கக்கிட்டேருந்து உருவாகிற செலவுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதில் இவங்களுக்கும் பாதி வந்துடும். ஸோ அதனால் இவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சில ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. கண்டிப்பாக கூட்டம் வந்து அலர்ஜின்னு நினைக்கிறேன் மேஷராசி என்பவர்களுக்கு. சூப்பர். ஸோ இப்போ வந்து இவங்க ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஹேபிட்டை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. மேஷராசி என்பவர்கள்ட்ட இந்த ஹேபிட் இருந்ததுன்னா அவங்களால எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னா என்ன ஹேபிட்? ஸோ மேஷ ராசி என்ன ஹேபிட்னா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடுவாங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க. மற்றவங்க பேசுகிறத முழுசாக கேட்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறதையும் முழுசாக சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அது பாதியிலே நிற்கும். இம்மெச்சூர்டான கான்வர்சேஷனாக இருக்கும் எல்லாமே.
ஸோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஃபுல்ஃபில்லான கான்வர்சேஷனாக இருக்காது. ஸோ அப்படியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி புதுசாக ஒரு நபரை பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட எல்லாத்தையும் இவங்களை பற்றி ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் கம்பல்சரி அவங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சிட்ருக்குன்னு நம்ம சொல்லல. அதே மாதிரி மேஷராசி என்பர்களுக்கு அவங்களுடைய ஹைட் அண்ட் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும்? ஸோ மேஷ ராசி இவங்களோட ஹிடன் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமைத்துவம், தலைமை பண்பு. ஆனால் அவங்களுக்கே அது தெரியாது. நம்மலாம் வந்து ஒரு ஒரு 10 பேரை நம்மளால் லீட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களால் ஒரு 1000 பேரை கூட லீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், மன ரீதியான ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை அவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு காரியம் நான் தான் முன்னணி நடத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்பு, ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டாங்கன்ற போது, தாட் ப்ராசஸே வந்துருச்சுன்னா அது வந்து கேரக்டராகவே மாறிடுச்சுன்னா கூட அது அவங்களுக்கு ஹிடன் ஸ்ட்ரென்த்தாக இருந்து பெரிய அளவு சக்ஸஸாக அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த யூனிவர்ஸ் மேஷராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூப்பர் மெசேஜ் கொடுக்க காத்திருக்கு? ஸோ மேஷ ராசிக்கு ஓவரால் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதாவது ஆக்க போகிறதுவனுக்கு ஆற பொறுக்கிறதுக்கு முடியல அப்படின்வாங்க. அதே தான், எல்லாம் செஞ்சுருவாங்க, இவங்களோட எஃபர்ட் எல்லாமே போட்டுருவாங்க. பட் அங்கேருந்து அவுட்கம் வரணும், அந்த அவுட்கம்க்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. இல்லை எனக்கு அவுட்கம் வரல, ஆனால் நான் வந்து இது டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுக்கு போயிடுறது, இல்லை அதையே ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செஞ்சிடுறது. இது மாதிரி அந்த பொறுமை இவங்ககிட்ட ரொம்ப இருக்காது. ஸோ இப்போ எப்போவுமே இவங்களுடைய உழைப்புக்கு, கடின உழைப்புக்கு கண்டிப்பாக அதற்கான ஊதியம், பலன்கள் கிடைக்கும். யூனிவர்ஸ் என்றைக்கா இருந்தாலும் அது கொடுத்து தான் தீரும். அதை இவங்க ஃபஸ்ட்டு நம்பணும். அண்ட் பொறுமையாக நிதானமாக அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எப்போதுமே அவங்களுக்கு எதுவுமே நஷ்டம் அப்படின்றதே ஆகாது. ஏதாவது ஒரு காலத்தில் அந்த நஷ்டம் கூட அவங்களுக்கு லாபமாக மாறும். ஸோ அதை மட்டும் யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இங்கே கொடுக்குறாங்க. சூப்பர். யூனிவர்ஸ் வந்து மேஷராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ டேரட் மூலமாக மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சிஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க, நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.